பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். 10க்கு 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். சில சிட்டியோட ப்ராஜெக்ட் வந்து 5 months எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இது 15 months எடுத்துட்டாங்கன்னா அது என்ன அப்படிங்கற கேள்வி. அதுதான் சொல்றேன். இதுக்கு நடுவுல என்ன கம்யூனிகேஷன் அங்கிருந்து வந்துச்சு, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க டீடைல் எங்க கிட்ட இல்ல. அந்த கவர்மெண்ட் தான் சொல்லணும். எத்தனை குறைய அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க, என்னென்ன தேதியில செக்ரட்டரி கம்யூனிகேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் ஃபைல் சர்க்குலர்ஸ் நோட்டீஸ் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் பதில சொல்ல முடியும். அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லைங்க. இன்னைக்கு தேதியில அந்த சர்க்குலர் மிக தெளிவா சொல்லுது. உங்களோட பாப்புலேஷனுக்கு உங்களோட பதில் என்ன, ரோடு வித்துக்கு உங்களோட பதில் என்ன, இன்ஜினியரிங் இம்பாசிபிள் டெக்னிக்கலா இந்த பிரச்சனைக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன, அதுல எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவனம் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜை எடுத்து ஐயோ மோடி அவர்களே நீங்க ஒளிய தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். 4 மாசத்துல அவங்க வந்து வாங்கணும்னு சொன்னா இந்நேரம் வந்து இந்த மாதிரி இருக்கிற சிக்கல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கணும்னு. நீங்க 2011 இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ஏரியாவை குறிப்பிடும் போது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உங்க மெட்ரோ போறது இந்த ஏரியா, நீங்க எப்படி இங்க இருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாப்புலேஷன் சேர்த்துக்குவீங்க? இட் இஸ் a question for all. எந்த சிட்டிக்கு மெட்ரோ கேட்டாலும் இதுதான் காமன் கொஸ்டின். அதனால இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்ல கோயம்புத்தூருக்கு என்ன பெருமை இருக்கு, இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம், தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல 2 tier சிட்டில நாம இருக்கோம். இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க. எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சறாங்க, பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறாங்க. நான் கேக்குறேங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ரெவென்யூ என்ன? இன்னைக்கு இங்க வந்து 200 கோடி ரூபாயை 4 வருஷமா ரோடு போடுற கொடுக்கறீங்களே, நாங்க கொடுக்கற கோயம்புத்தூர்காரங்க கொடுக்கற வரி பணத்தை ஒழுங்கா நீங்க திருப்பி கொடுக்கறீங்களா? எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களோட கோயம்புத்தூர் வரி பணத்துக்கு எங்களுக்கு ஒழுங்கா ரோடு போட்டு கொடுக்கறாங்களா? ரோடு கூட கிடையாதுங்க கோயம்புத்தூர்காரங்களுக்கு.